ரதன் ஊருக்கு கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லும்போதே அவங்க அண்ணா கிட்ட உனக்கு எக்ஸாம் இருக்குண்ணா அதனால நீ ஒழுங்காக ஸ்கூலுக்கு போ, நான் போயிட்டு அம்மாச்சியும் தாத்தாவையும் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணாவை ஸ்கூலுக்கு போய் ஒழுங்காக படி, நான் வந்துடுறேன், நானும் வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறேன் இப்படியெல்லாம் சொல்லிட்டு தான் ரொம்ப ஹாப்பியாக தான் ஊருக்கு கிளம்புனான். பட் இருட்டினதுக்கப்புறம் அவங்களோட அண்ணன் ஞாபகம் வந்துருச்சு போல். ட்ரெயினில் அவ்வளோ நேரம் அமைதியாக வந்தான், திடீர்னு எனக்கு தேவேஷ் அண்ணா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டான். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் என்னால் அவனை சமாளிக்கவே முடியல. அவன் அழுது, கடைசியில் நான் அழுது. ட்ரெயினில் வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து இருந்துச்சு. தேவேஷ்க்கு எக்ஸாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவனை கூட்டிகிட்டு தான் வந்திருப்போம். ஸ்ரதன் அவனை இவ்வளோ மிஸ் பண்ணுவான் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. நைட்டு வீட்டுக்கு வந்து ஒரு 2 மணி வரைக்குமே எனக்கு அண்ணா வேணும், தேவேஷை நான் உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். நாங்கள் நைட்டு வீட்டுக்கு வரும்போதே நைட்டு 12:30 கிட்ட ஆகிடுச்சு. ட்ரெயினுமே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஒரு வழியாக நைட் 2 மணிக்கு மேலே ஸ்ரதனை சமாதானப்படுத்தி காலையில் அண்ணாவை வீடியோ காலில் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு தூங்க வச்சேன்.